கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஜூலை மாதம் 14ஆம் நாளாகிய திங்கட்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து புதிய வாரத்தை ஆண்டவரை எங்களுக்கு தந்திருக்கிறேன். வேலை நாளிலே காலை வேளையிலே ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இது அந்த நாளிலும் உடைய இறை வார்த்தை வழியாக ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நாங்கள் கேட்கின்றோம். இந்த நாளின் இறை செய்தியையும் பாடல் வேலையும் ஜெப வேலையும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும். அடியேனி நண்பர் சாரையும் சாக்கு சாரை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை கேட்டு பயன்பெறுகிற எல்லா இறை ஆசிரியர்களை பார்த்தலிருந்து தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 444வது பாடலாக வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 444வது பாடல். வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ வாரனென்றீர் வரம் தாரனென்றீர் சுவாமி வாரனென்றீர் வரம் தாரனென்றீர் சுவாமி பாரினிலே எனக்கு யாரும் இல்லை துணைக்கு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. தேவனே மறிமகனே தேடி மருங்கும் கோனே தேனைகளின் சீமோனே சிந்தை கலங்கினானே தேவனே மறிமகனே தேடி மருங்கும் கோனே தேனைகளின் சீமோனே சிந்தை கலங்கினானே கானகமே மேவும் மானது போலானே கானகமே மேவும் மானது போலானே வானகம் போன தேவா ஏனோ வரத்தாமதம் வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. திக்குங்கும் என்னை கூட்ட பசாசு கூட்டம் கேட்டப்படுத்தவல்லோ கேட்டவளையுது போர் ஆட்டதிக்கெங்கும் என்னை கூட்ட பசாசு கூட்டம் கேட்டப்படுத்தவல்லோ கேட்டவளையுது போர் அடுத்தாலோ அம்பை தொடுத்தாலோ என்ன அடுத்தாலோ அம்பை தொடுத்தாலோ என்ன அடுபடையாக நின்று நடுபடை செய்விரேசு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ.
ஆட்டை தேடி காடெங்கும் சென்ற கோனில் கண்டு பிடித்த ஆட்டை கொண்டு தொழுவம் சேர்க்க காணாத ஆட்டை தேடி காடெங்கும் சென்ற கோனில் கண்டு பிடித்த ஆட்டை கொண்டு தொழுவம் சேர்க்க கருத்துடனே மிக உரித்துடனே இரு கருத்துடனே மிக உரித்துடனே இரு கரத்திலேந்தி பல புறத்தில் வைப்பீர் திண்ணம் வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. வீடு எனக்கு செய்ய மேலோகம் போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிடவாரேன் என்று வீடு எனக்கு செய்ய மேலோகம் போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிடவாரேன் என்று கொண்டு வருவீர் மூடி நின்று வருவீர் நோடி கொண்டு வருவீர் மூடி நின்று வருவீர் நோடி கண்டு மகிழ்வேன் கூடி நின்று புகழ்வேன் கேடி வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மனமகிழ்ச்சியான ஜூலை மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இறை செய்திக்காக ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அது சங்கீதம் 27. இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதமாக நம்ம பார்க்கின்றோம். இதனுடைய பின்னணியையும் நம்ம ஆசிரியர் பார்க்கும்போது தாவீது தான் இதனுடைய ஆசிரியர். அவர் 1010ஆம் ஆண்டிலிருந்து 970ஆம் ஆண்டு பிசி வரையில் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார் என்று நாம் பார்க்குறோம். இதனுடைய சரியான காலத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அது கிடைக்கப்படவில்லை. ஆனால் தாவீதினுடைய இளமை காலங்களில் இது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது சவுலுடைய காலத்தில் தாவீதுக்கு ஏற்பட்ட துன்பம், தாவீதுக்கு ஏற்பட்ட ஆபத்து, இவைகளை நினைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஒரு ஜெபமாக இதை பார்க்கிறோம். The psalm may have been written during the period when David was fleeing from King Saul. சவுலுடைய துன்பத்தை, சவுல் தாவீது கொடுக்கிற கஷ்டத்தை நினைத்து அவன் ஓடி போறான் இல்லையா, அந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அந்த பகுதியிலிருந்து 31ஆம் அதிகாரம் வரையிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தாவீதினுடைய ஒரு பெரிய நம்பிக்கை பற்றி இதில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள், அதே நேரத்தில் சாவு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் தாவீது கடவுளை நோக்கி ஜெபித்தது, கூப்பிட்டது, அவருடைய உடனிருப்பை அவன் புரிந்து கொண்டதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கின்றது ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இல்லையா. திட நம்பிக்கை, நான் கண்டிப்பாக ஆண்டவருடைய கிருபையினால காப்பாற்றப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், கடவுளுடைய உடனிருப்பு, அவருடைய பாதுகாப்பை அவன் உணர்கிறான். அடுத்தது லைட் அண்ட் சால்வேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதை தான் இந்த சங்கீதத்தில் தாவீது பயன்படுத்துகிறார். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாகவும் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பாகவும் இருக்கின்றார். அதுதான் அவருடைய பயத்தை நீக்குகின்ற ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது ஃபியர்லெஸ்னஸ்,
தன்னுடைய பயத்தை நீக்குகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை தாவீது பயன்படுத்துகிறார். இரண்டாவது பார்க்கும்போது அதிகமான ஒரு உறவை கொண்டிருந்தார் தாவீது. தேவனுடைய இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த நாம் இறைச்சி. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்க ஐயா ஆண்டவர் இல்லை, கைவிட்டு விட்டார், கஷ்டமான சூழ்நிலையில என் கூட வரமாட்டேன்றார் அப்படின்னு சொல்லி தவறாக நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறோம். அது இல்லை. கடவுள் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில துன்பமான சூழ்நிலை அதான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமா இருக்கு. இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனமே அதான் நமக்கு சொல்லுது. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? இந்த உலகத்துல ஆபத்து மிகுந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். எங்க பார்த்தாலும் ஆபத்து, ஆபத்து, விபத்து. கடந்த 12ஆம் காலையில் 6 மணிக்கு எழுந்து தயாராகி 7:30 மணிக்கெல்லாம் போகும்போது ரயில்வே கேட்ல ஆக்சிடென்ட் குழந்தை 11 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குற பெற்றோர்கள் எவ்வளவு ஒரு குழந்தை 3 பேரும். அப்போ இன்னைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. சைக்கிள்ல போறவன் இறந்து போறான், நடந்து போறவன் இறந்து போறான் இல்லையா, ஃப்ளைட்ல போறான். புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு போன மாசம் 12ஆம் தேதி போனாங்க. கர்த்தர் அவங்கள இன்னைக்கு ஜீவனோடு வைக்கல. இது அவ்வளோ ஆண்டோட சித்தமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இன்னைக்கு நம்மை சுற்றி ஆபத்துகளும் விபத்துகளும் நாச மோசங்களும் எங்க பார்த்தாலும், வானத்துல போனாலும், தண்ணீர்ல போனாலும் சரி, பூமியில பறந்தாலும் சரி, எல்லா இடத்துலுமே நமக்கு ஆபத்து இருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், கடவுளை மீறி நம்மளை ஒருத்தனும் தொட முடியாது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு. நம்ம எங்க போனாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். ஜபிக்கணும். அதான் சொல்றார், கர்த்தரே என்னுடைய ஒளியா இருக்கிறார், என் ரட்சிப்பா இருக்கிறாரு, அவரே என் மீட்பா இருக்கிறார், நான் யார் அஞ்ச வேண்டும், நான் யாருக்கு பயப்படணும் இல்லையா, அவர் என் அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொல்லி அவரு சொல்றார். ரெண்டாவது, தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையிலே என் பகைவரும் அவரை எதிரிகளுமான அவர்களை இடறி விழுந்தார்கள். என் பகைஞர்களும் தீயவர்களும் என்னை நெருங்கும் போது அவர்கள் இடறி விழுந்தார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். நான் ஆண்டவரிடம் எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் என் உள்ளம் அஞ்சாது, எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அதாவது போரை பற்றி பேசுறார். ஏன்னா தாவீதுக்கும் சவுலுக்கும் தான் அங்கே பெரிய பிரச்சனை வருது. சவுல் தாவீதை கொலை செய்ய பார்க்குறாரு, அதனால் தாவீது ஓடினே இருக்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக ராஜா எழும்பியிருக்கிறாரு, ஒருவேளை அவர் பெரிய சேனையை திரட்டி வந்து எனக்கு எதிராக போர் பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. ஆமென். ஏன்னா அவனுக்கு தெரியும், கோலியாத்தை வெல்லும் போது இவன் கூட ஒருத்தனும் இல்லை, இவன் சின்ன ஒரு கவுன்களை வச்சு தான் அவ்வளோ பெரிய வீரனை தோற்கடித்தான் இல்லையா. அப்போ அவனுக்கு தெரியும், கடவுளுடைய வல்லமை தன்னோடு இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் என்று. 4வது வசனத்தில் பார்க்குறோம், நான் ஆண்டவரின் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவிழத்தை கண்டறினார். அதாவது தாவீதுக்கு எப்பவுமே ஆண்டவர் மேலே ஒரு தீராத காதல் இருந்தது என்று சொல்லலாம். அதாவது பக்தின்றதை விட ஒரு தீராத காதல். ஒரு அவ்வளோ நேசித்தாம, அவ்வளோ விசுவாசித்தான், அவ்வளோ நம்பினா. ஆண்டவருக்காக கோயிலை கட்டுறதுக்கு முதலாக
பயோனியரா ஒரு கோயிலை கட்டுறதுக்காக முயற்சி பண்ணவனே யார் தான்? தாவீது தான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக சேர்த்து வைத்தவன். இல்லை, எல்லா பொருட்களையும் சேர்த்து வைத்துட்டு பிறகுதான் சாலமோன் கட்டுறான்னா, அப்போ எந்த அளவுக்கு தாவீது ஆண்டவரை நேசித்திருக்கிறான் பார். அதான் அனாதி காதலாக கடவுளை நேசித்தான். சொல்றான், இந்த சூழ்நிலையில் என்ன சொல்றான்? நான் கடவுளோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய ஆலயத்தில் தங்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஐ வாண்ட் டு ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை அவன் ஆதாரமாக கொள்ளுகிறான். அதனால்தான் நம்முடைய ஊழியத்துக்கு கூட நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம்? த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ், கடவுளுடைய வார்த்தையின் ஊழியம். இப்போ இந்த வார்த்தையை நம்ம தினந்தோறும் நாம் உட்கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாகுது. எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளு, அது உனக்கு உள்ள போகும்போது நெருப்பு மாதிரி எரியும், உன்னை அது எரிய வைக்கும், எல்லா மக்களுக்கு போய் நீ சாட்சி சொல்லுன்னு சொல்றான். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இறை வார்த்தை, கஷ்டமான சூழ்நிலையில, துன்பமான சூழ்நிலையில தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தில் உள்ள என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாக வைப்பார். சொல்றாரு, ஏன் நான் ஆலயத்தில் இருக்கிறேன்னா, கடவுள்கிட்ட நான் இருந்தால் அவர் என்னை பாதுகாப்பாக வைப்பார், எனக்கு வருகிற ஆபத்து நாச மோசத்திலிருந்து என்னை பாதுகாப்பார், என்னை ஒழித்து வைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல்றார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிர்களுக்கு எதிரில் நான் தலை நிமிர என்னை தலை நிமிர செய்வார், அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்பேன், பலிகளை செலுத்துவேன், ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். அதாவது ஆண்டவரை நான் அவரை என்னை ஒழித்து வைக்கும் போது நான் உயிரோடு இருப்பேன். அப்போ உயிரோடு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை நான் துதித்து பாடுவேன் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும், என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் தாருன்னு சொல்லார். என் ஜபத்தை கேளு ஆண்டவரை, எனக்கு கைவிட்டுறாத அப்படின்றார். புறப்பட்டு அவரது முகத்தை நாடு என்றார். என் உள்ளம், ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும், நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும், நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் என்று சொல்றார். அதாவது எந்த சூழ்நிலையிலும் என்னை யார் கைவிட்டான் இல்லையா? 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, இந்த என் தகப்பனை தாயும் கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆண்டவரே என்னை யார் கைவிட்டாலும் சரி நீர் கைவிடாதிரும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பாருங்க. 10ஆம் வசனம் பாருங்க, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அழகான ஆழமான நம்பிக்கையை கடவுள் மேலே வைத்திருக்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில நம்மளை யாருனாலும் கைவிட்டுறலாம், கூடவே இருக்கிற அப்பா அம்மாவும் கைவிட்டுடலாம், உடன் இருக்கிற கணவரும் மனைவியும் கூட கைவிட்டுடலாம், பெற்றோர்களை பிள்ளைகள் கைவிடலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடலாம். ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் வாக்கு மாற. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாம் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்றார், ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும், என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செமையான பாதையில் நடத்த முடியும், வழியை எனக்கு காண்பேன்னு சொல்கிறார். ஏன்னா வழி ரொம்ப முக்கியமான. நமக்கு ஆபத்து வரும்போது எந்த வழியில் போகணும்? ஏன்னா பகைவர் இருக்கிற வழியில் போனால் சிக்கிக்குவோம் இல்லையா? அதனால் நம்ம அந்த வழியில் போகாமல் கடவுள் காண்பிக்கின்ற வழியில் போகும்போது நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். செமையான பாதையில் நடத்துன்றார். என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும், ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராய் கிளம்பி உள்ளார்கள். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், என் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. என்ன சொல்றாரு? ஆண்டவருக்காக காத்திரு, ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு பதில் தருவார் என்று சொல்றார். அதான் முக்கியமானது, கான்ஃபிடன்ஸ் இன் காட்ஸ் பிரசன்ஸ். God's presence, the importance of God's presence in our life. Fearlessness that comes from trusting in God's presence and power. Trusting in God's guidance, the importance of trusting in God's guidance and direction. Hope and expectation, the hope and expectation that comes from trusting in God's promises. Overcoming fear and doubt, facing fears to face the fears and doubts with confidence in God's presence. Trusting God's goodness, importance of trusting God's goodness and sovereignty. இதான் முக்கியமான செய்தி நாம் பார்க்கிறோம். முக்கியமான themes. Confidence in God's presence, trusting in God's guidance,
ஓவர் கம்மிங் ஃபியர் அண்ட் டவுட். என்னுடைய முக்கியமான இறையல் செய்திகள் இதுதான். என்னுடைய சில ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 23:4 பார்க்குறோம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காக்கின்ற மெய்ப்பராக இருக்கிறார். முக்கியமாக ஆபத்து காலத்தில் இல்லையா, மெய்ப்பர்கள் எப்படி தன்னுடைய மந்தையை காப்பார்கள், அது போல ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்றார். மரண இருவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது சங்கீதம் 31 பார்க்குறோம். கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற செய்தி சொல்றார். அதாவது உபாகமும் 31:6 நம்ம பார்க்குறோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் என்னை தேற்றுகிறது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். மத்தேயு 10:28-31 இயேசு ஆண்டவர் அவர் சொல்றாரு, உங்களுடைய உடலை கொள்ளுவர்களுக்கு மட்டும்தான் பயப்படுங்க, உயிரை கொள்ளுவர்களுக்கு பயப்படாதுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்கு உறுதியாக தான். ரோமர் 8:28 பார்க்குறோம். கடவுள் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார். எபிரேயர் 13:5-6 கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விலகாத ஆண்டவராக ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, நெருங்கி இருக்கிறது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நல்ல ஒரு செய்தியோடு இந்த வாரம் முழுக்க நம்ம ஆண்டவரை நம்பி, கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன், அவரே என் ஜீவனுக்கு அரணானவர் என்ற செய்தியும், என் தந்தையும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற செய்தியும், நான் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன், ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல வானத்தில் பறப்பார்கள் என்ற நல்ல செய்தியோடு இந்த வாரம் முழுக்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமாய் அன்புள்ள ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஆண்டவரே வாக்குறுதிக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 27 எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறீர். ஆண்டவரை எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற ஆபத்து, விபத்து, நாச, மோசம், வியாதி, வேலைகளிலிருந்து எங்களை காத்திரணும். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் மக்கள், தமிழ் ஆண்டவரை கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், அதே வேளையிலே ஆண்டவர் பல மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். காத்திரணும், வழிநடத்தும். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்திய தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். காத்தருளும். ஆசீர்வதிராஜா இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்த நண்பர் சாரியும், ஆண்டவர் ஏஜக்காவி, அன்பான பிள்ளைகள், மார்த்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. அன்புக்குரிய சாகசாரி டீச்சர் ஆசீர்வதிங்க. வழி நடத்த பணிகள் ஆசீர்வாதம். இந்த நாளின் பணிகள் வாரம் முழுக்க ஆசீர்வாதமாக அடியனையும் ஆண்டவரை குடும்பத்தாரை ஆசீர்வாதம். பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சேனப்பு திருச்சபைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாளை, திருநாளை காணுகின்றவர்களை ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பலவீனமாக இருக்கின்றவர்களை ஆசீர்வதிங்க. அவங்களை பலப்படுத்துங்க. சபையாருக்காக, சபை ஆயர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக, என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சர் பெருமக்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காக, அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நேற்று தினத்தில் கூட இஸ்ரேல் காசா மேலே ஆண்டவர் குண்டு போட்டு 31 பேர் பலியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் இந்த கொலை வரி என்று எங்களுக்கு தெரியவில்லை ராஜா. கண்ணோக்கி பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் ஆண்டவரை சமாதானமாய் வாழ ஆண்டவரின் கிருபை தார். அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பல இடங்களிலே, வெளிநாடுகளில் பெரிய மழை பெய்து வெள்ளங்கள் எல்லாம் புரண்டு ஓடி மக்களுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெக்சஸ் மாநிலத்தில், அமெரிக்காவில் 100 பேருக்கு மேலே மரித்திருக்கிறாங்கன்னு செய்தி பார்க்குறோம். ஆண்டவரே, இதோ அருமையான சைனா தேசத்தில் பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டில் ஆண்டவரை இன்னும் அந்த படி மழை வரல ராஜா. மழை இல்லாதனால எப்படி விவசாய பெருங்குடி மக்கள் கவலையோடு இருக்கிறாங்க. வடநாடுகள் அதிகமான மழை பெய்து வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு பக்கம் அதிகமான வறட்சி, ஒரு பக்கம் அதிகமான மழை இருக்கிறது ராஜா. கண்ணோக்கி பாருங்கள். ஏற்ற வேளையில் எங்களுக்கு நல்ல மழையை தந்து எங்கள் பூமியை நினைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவர் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க, வழி நடத்துங்க ராஜா. தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். குறிப்பாக பள்ளி போகிற பிள்ளைகள், கல்லூரி போகிற பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ராஜா. கடந்த வாரத்தில் கூட ஆண்டவரே மாதத்தில் இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை பள்ளிக்கு போகும்போது மரித்து போனார்களே ராஜா. கண்ணோக்கி பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் பள்ளி போகிற பிள்ளைகளுக்கும், குழந்தைகளுக்கும், ஆண்டவரை கல்லூரி போகிற பிள்ளைகளுக்கும் வராதபடி என் தேவன் காத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாப்பின் கரம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் நாளிலே நம்மளோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.